விஜயாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், திரு கமலஹாசனாக இருக்கட்டும், கே.எஸ். ரவிக்குமாராக இருக்கட்டும், யாரெல்லாம் பனையூரில் பீச் சைடில் பெரிய பெரிய பங்களா கட்டியிருக்காங்களோ அது எல்லாமே விதிமீறல். சிஆர்இசட்டை இது பண்ணுது. வழக்கை வைத்துக்கொண்டு ஹைகோர்ட் நிஜமாக நடவடிக்கை எடுக்கணும். ஸோ பில்டிங் வயலேஷன்ஸ் என்பதை உச்சநீதிமன்றம் வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. 2வது மாடி போன்றவைகளை இடித்து இனிமேல் யாரும் சிஆர்இசட் ஜோனில் கான்கிரீட் வீடுகளே கட்டக்கூடாதுன்னு வரணும். இப்போ மேலே ஸ்விம்மிங் பூல் வைக்கணும்னா கீழே எவ்வளோ பில்லர் ஃபவுண்டேஷன் எல்லாம் கொடுக்கணும். ஸோ இதையெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த பிளானிங் நார்ம்ஸ் இருக்குது. ஆனால் எங்ககிட்ட பணம் இருக்குது, நாங்கள் போடுறது தான் சட்டம். டிடிசிபி அப்ரூவல் இருந்தால்தான் பஞ்சாயத்து அப்ரூவல் வச்சு கட்டலாம். இல்லாட்டி பஞ்சாயத்து அப்ரூவல் போட்டு கட்டுற பில்டிங்கே சட்ட விரோதம். அவன் திருடினவன் திருட்டுத்தனம் செஞ்சது தப்புன்னு சரி செய்கிறேன்னு நீங்கள் சட்டம் போடுவதே தவறு. அதனால இந்த ஒழுங்கு ரெகுலரைசேஷன் ஆக்ட் என்பது எதுவுமே செல்லாதுன்னு சொல்லி உங்கள் ஆரோக்கியத்தின் உற்ற நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளார் உடனே ஆர்டர் செய்யுங்கள். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். என்னங்க சார், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், விஜய், கமல்ஹாசன், அப்புறம் இந்த லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கே, வீடெல்லாம் இடிக்கணும், ஏன் இடிக்கல அப்படின்ற மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட் கேள்வியை முன் வச்சிருக்காங்க. ஏன் இடிக்கணும், எதற்கு, இதோட பின்னணி என்ன சார்? இல்லை, அதாவது எப்படி வீடுகள் கட்டப்பட வேண்டும், இல்லை ஒரு ஊர் எப்படி டெவலப்மெண்ட் ஆகணுங்கிறதுக்கு டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிஸ் ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ அந்த ரூலில் பல விஷயங்கள் இருக்குது. இப்போ சாதாரண ஒரு தெருவுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம இருக்கிற ஆஃபீஸ் இருக்கிறதே ஒரு 24 அடிக்குள்ளே இருக்கிற வீடு. ஸோ இதில் 10 அடி மாடி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டோ ஏதாவது ஆச்சுன்னா அத்தனை பேரும் ஓடி வந்தால் என்ன ஆகும்? இதில் ஈவன் இப்போ இந்த தெருவுலையே கமர்ஷியல்லாம் இன்றைக்கி வந்துருச்சு. பட் ஒரிஜினல் பிளானிங்கில் இதெல்லாம் வீட்டுக்காக தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்போ சமீபத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் கிறிஸ்தவர்கள் ஓட்டை வாங்கணும், முஸ்லீம்கள் ஓட்டை வாங்கணும்னு போய் மீட்டிங்கில் என்ன அனௌன்ஸ் பண்ணார், இது வீடுகள் உள்ள பகுதிகளில் கட்டப்படும் ஜபக்கூடங்களுக்கு என்ஓசி இல்லாமல் அனுமதினாங்க. இது என்ஓசி இல்லாமல் அனுமதிங்கிறது இதில் 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று, கிறிஸ்தவர்களே இல்லாத ஒரு தெருவில் 10க்கு 9 இந்துக்கள் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு கிறிஸ்டின் சர்ச்சு கட்டினார்னும் பிரச்சனை. பட் அதை விட முக்கிய பிரச்சனை, இப்போ அந்த தெருவில் 20 வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அதே கமர்ஷியல் பில்டிங்கோ அல்லது இது வழிபாட்டு தலங்கள்னு வச்சுக்கோங்க, எத்தனை பேர் வேணால் வருவாங்க. இப்போது சர்ச்சுனா ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 20 காரு 100 டூ வீலர் வந்துன்னா அந்த தெருவே பாதிக்கப்படும். இல்லை உள்ளுக்குள்ளே ஏதோ திடீர்னு ஷாக் அடிக்குது, இல்லை ஒரு சின்ன ஃபயர் வருதுன்னா அவங்க ஓடி வந்தால் இதெல்லாம் பார்க்கிங் ஆயிருந்தால் அதனால தான் இதெல்லாம் கூடாது. ஆனால் அவங்க ஓட்டு வேணும்னு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இதை அடிப்படையில் பிளானிங் நார்ம்ஸ் அப்படிங்கிறது. இது மாதிரி பல்வேறு சிக்கல்களை இன்றைக்கி உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் அடுத்த 50 வருஷத்தில் என்ன நடக்குதுன்னு திட்டம் போடுறது. இதுக்கு இப்போ நீங்கள் கேட்ட விஷயம் என்னன்னு சொன்னால், ஈசிஆரில் அவங்களுக்கு நீங்கள் இங்கேருந்து ஈசிஆர் போகிறப்ப இடது பக்கம் இது பீச் கிட்ட இருக்கிற பகுதி. பீச்சு, ஆறு, இதிலிருந்து முதல் 500 மீட்டருக்கு எதுவும் கட்டக்கூடாது. ஏன்னா நீங்கள் அந்த மண்ணை எடுத்துகிட்டு அதிலிருந்து காங்கிரீட் போட்டு மூடிட்டீங்கன்னா தண்ணி ஊறாது. ஸோ அலை அடித்து உங்களுக்கு வெள்ளத்தில் மூழ்கக்கூடாது. அதுக்கு அடுத்த 900 மீட்டரில் பெரிய கான்கிரீட் வீடு கட்டாமல் G+1 மாத்திரம் கட்டணும், பழைய கிராமத்து வீடு மாதிரி. ஸோ இப்போ நம்ம தெருவிலலாம் இப்போ சாதாரண வீடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிமனை 1000 சதுரடி இருந்தால் அதுக்கு மேலே 2018க்கு முன்னாடி 1.5 மடங்கு தான் கட்டலாம். அதுக்கப்புறமாக இப்போ பிளானிங் நார்ம்ஸை மாற்றியிருக்காங்க, 2 மடங்கு கட்டலான் இருக்குது. ஆனால் இந்த கடலோரம் இருக்கிறது இல்லை ஆத்தோரம் இருக்கிற பகுதிக்கு பேர் கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோன், CRZன்னு பேர். அங்கே 0.9 தான் கட்டலாம். ஸோ ஏன்னா இவங்க விட்டா கட்டிக்கிட்டே இருப்பாங்க, அதுக்காக அந்த ஸ்ட்ரக்சர் தாங்கணும்னு காங்கிரீட் போட்டால் அந்த மண்ணுடைய தன்மையில் அதெல்லாம் போடக்கூடாது. இது CRZலேயும் உண்டு, மலையிலையும் உண்டு, மலை மேலேயும் கட்டக்கூடாது அப்படின்னு இருக்குது. ஸோ இவங்க எல்லாம் பங்களா கட்டுறதுன்னு வச்சுக்கோங்க. மேலே இப்போ சமீபத்தில் நம்ம பராசக்தி அதை தயாரித்த அந்த தம்பி சார்ஸ் அவங்க ஒரு வீடு கட்டுறாங்க 300 கோடியில் அப்படின்னு சொல்லி மேலே ஸ்விம்மிங் பூலுடைய சேட்டலைட் ஃபோட்டோவோ சில வெப்சைட்டில் ஷேர் பண்ணாங்க. இப்போ மேலே ஸ்விம்மிங் பூல் வைக்கணும்னா கீழே எவ்வளோ பில்லர் ஃபவுண்டேஷன் எல்லாம் கொடுக்கணும். ஸோ இதையெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த பிளானிங் நார்ம்ஸ் இருக்குது. ஆனால் எங்ககிட்ட பணம் இருக்குது, நாங்கள் போடுறது தான் சட்டம் அப்படின்னு
ஸோ அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் போனீங்கன்னா ஈசிஆரில் கோவளத்துக்கு முன்னால் விஜிபி ஒரு லே அவுட் மட்டும்தான் டிடிசிபி அப்ரூவல். டிடிசிபி அப்ரூவல் இருந்தால்தான் பஞ்சாயத்து அப்ரூவல் வச்சு கட்டலாம். இல்லாட்டி பஞ்சாயத்து அப்ரூவல் போட்டு கட்டுற பில்டிங்கே சட்டவிரோதம். அதாவது டிடிசிபி நாம்ஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அடிமனை டிடிசிபி அப்ரூவ் பண்ணியிருந்தால் பஞ்சாயத்து தலைவர் கட்ட விடலாம். அப்பயும் எவ்வளோ கட்டலாம்? G+1 கட்டுறதுக்கு தான். ஸோ இவங்க தங்கள்கிட்ட பணம் இருக்குது, பீச்சை பார்த்தா மாதிரி நாங்கள் ராத்திரி தண்ணி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 2 மாடி 3 மாடி கட்டுறது. இவங்க எல்லாம் பீச் கிட்டே அந்த 500 மீட்டருக்குள்ளே கட்டிருக்காங்க. 500லேருந்து 900, அதிகபட்சம் 900 மீட்டர் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனா விஜய் அவர்கள் வீடு பாத்தீங்கன்னா பீச்சுக்கும் அந்த மெயின் ரோடுக்கும் நடுவுல தானே சார் இருக்குமா? அங்க இருந்தே ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்ட distance. அதாம்மா 1/2 கிலோமீட்டர்னா 500 மீட்டர் தானம்மா. 900 மீட்டர் வரைக்கும் 0.9 தான் அலோடு. இது எல்லாமே குறைச்சிருக்காங்க ஒவ்வொரு டைம். இன்றைக்கி நமக்கு இடங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ 1.5 இருந்ததுன்னு சொன்னால் இப்போ 2 ஆக்கியிருக்காங்க. ஸோ 60 அடிக்கு மேலே போச்சுன்னா தான் G+3க்கு மேலே கட்டலாம். ஆச்சா, 33 அடிக்கு மேலே போனால் G+3 கட்டலாம். இப்போ G+4 கட்டலாம். இப்போ மாறினதுக்கப்புறம் 60 அடிக்கு மேலே போனால் தான் MSB கட்டலாம். 90 அடிக்கு மேலே போனால் தான் ஹை ரைஸ்னு 10. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது. ஸோ இது சிஆர்செட் ஏரியாவில் வர்ற இடத்துல ஹெவி காங்க்ரீட் போட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கட்டுறது தவறு. என்ன ப்ராப்ளம்னா, ஏற்கனவே இப்போ 50 வருஷமாக இருக்குது. இதில் ஒரே ஒரு சின்ன சின்ன ரூல்ஸ் இருக்குமா. அதாவது இது பீச் இருக்குது, உங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நடுவில் இருக்குது. நடுவில் ஒரு பெரிய ரோடு ரொம்ப நாளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை காரணம் காட்டி அப்ரூவல் வாங்குவாங்க. ஏற்கனவே ஒரு பப்ளிக் ரோடு இருக்குது. பப்ளிக் ரோட்டில் ஒரு பஸ்ஸு ஸ்கூல் பஸ் போச்சுன்னா 50 பேர் போவாங்க. எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் சொல்லி பல்வேறு எக்ஸம்ஷன்ஸ் பண்ணுவாங்க. இதில் சட்ட மீறல்களும் நடக்கும். இல்லாத ஒரு தெரு வீதியை பின்னாடி போடுவாங்க. இப்போ உதாரணமாக பிரார்த்தனா தியேட்டர்னு ஒன்று ஈசிஆரில் இருந்துச்சு. அது இடிக்கப்பட்டு இப்போ பாஷ்யம் கட்டிகிட்டு இருக்காங்க. பின்னாடி ஒரு ரோடு இல்லாத ரோடை உருவாக்கி இப்போ அதுக்கு அப்ரூவல் கிடைச்சதாக ஒரு யூடியூபர் பேசினார். ஸோ இப்போ இது மாதிரி பணக்காரர்கள் செய்வது, அதாவது உங்களுக்கு சமீபத்தில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், பாண்டி பஜாரில் ஒரு பில்டிங் G+3 அப்ரூவலை வாங்கிட்டு 88ல் கட்டிட்டு 1992ல் ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அதாவது விதியை மீறி கட்டிடங்களை நாங்கள் ஒழுங்குமுறை செய்கிறோம். அப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டு கொடுத்து கட்டிட்டீங்கன்னா ஒழுங்குமுறை செய்யலாம், ரெகுலரைசேஷன்னு பேர். இந்த சட்டம் செல்லாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. திருப்பி இது அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டேட் வரைக்கும் கட்டினதுன்னு சொல்லி போட்டு அவங்கக்கிட்ட ஒரு பெரிய தொகையை ஆளுங்கட்சி வாங்கிக்கும். திருப்பி 96-2001 கருணாநிதி ஆட்சியின் போதும் அதே மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. பட் 2004 இந்த திருப்பி 2002 ஒரு தடவை ஜெயலலிதா வந்தப்பையும் கொண்டு வந்தாங்க. பட் 2004 6 இந்த சட்டங்கள் எதுவுமே செல்லாது. அவன் ஒழுங்குமுறை இல்லாமல் கட்டியிருக்கான்னு சொன்னால் அவன் தெரிஞ்சு திருட்டுத்தனம் பண்ணியிருக்கான். அவன் திருடினவன் திருட்டுத்தனம் செஞ்சது தப்புன்னு சரி செய்கிறேன்னு நீங்கள் சட்டம் போடுவதே தவறு. அதனால இந்த ரெகுலரைசேஷன் ஆக்ட் என்பது எதுவுமே செல்லாதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ திரு தாவேகா விஜயாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், திரு கமலஹாசனாக இருக்கட்டும், KS ரவிக்குமாராக இருக்கட்டும், யாரெல்லாம் பனையூரில் பீச் சைடில் பெரிய பெரிய பங்களா கட்டியிருக்காங்களோ அது எல்லாமே விதிமீறல். சிஆர்செட்டை இது பண்ணுது. இது அவங்க சேஃப்டிக்கும் நல்லதில்லை. நிலத்தடி நீரை பாதிக்கும். நாளைக்கு சுனாமி அல்லது அலைகள் வந்தாலும் பாதிக்கும். எனவே இது வழக்கு வந்திருக்கு. நிச்சயமாக இதில் ஒரு ஸ்டெப் எடுக்கணும். ஏன்னா முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க ஹைகோர்ட்டு, தாஜ்மஹால் என்றாலும் நீர்நிலைகளை பாதிக்கும்படி இருந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் நாங்கள். ஆனால் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த ஆட்சி வந்த பிறகு ஒரு நமது சீஃப் செக்ரட்டரியாக இருந்த இறையன்பு கொடுத்துருக்காரு, நீர்நிலைகளில் 34,000 அரசு கட்டிடங்கள் இருக்கிறது, 5 லட்சம் தனியார் கட்டிடம் இருக்குங்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் தடுப்பதற்கு இந்த வழக்கை வச்சுக்கிட்டு அவர்கள் கட்டுறதை தடுக்கணும். முதல்ல காங்கிரீட்டே போடக்கூடாதுங்கிறது இருக்கணும். ஏன்னா G+1ன்னு சொன்னால் கூட பெரிய மல்டி ஸ்டோரி கட்டினா தான் காங்கிரீட் வேணும். இன்றைக்கி தான் நம்ம எல்லாருமே காங்கிரீட் கம்பியை வச்சு போடுறது. அன்றைக்கெல்லாம் வெறும் கருங்கலை வச்சு தான் போடுவாங்க. அப்படி போட்டால் ரொம்ப ஆழம் எடுக்க வேணாம். ஸோ அந்த மாதிரி காங்கிரீட் இப்போ அந்த தான் ஃபவுண்டேஷனே இருக்கணும்னு ரூல்ஸ் போட்டால் நாளைக்கு ஃப்யூச்சரில் எவனும் ஆசைப்பட மாட்டான். ஸோ இதை பண்ணணும். ஏன்னா தமிழ்நாடு அரசு இன்னும் சொல்லப்போனால் HRNCC சார்பாக கிட்டத்தட்ட 28 கோயிலுக்கு மண்டபம், அதை தாண்டி சொகுசு விடுதி, இது எதுக்குமே அப்ரூவல் வாங்குறதே இல்லை. ஏன்னா அரசு பில்டிங்னு சொல்லிட்டு இதை காரணம் காட்டியே பல ஸ்டேக்கள் வாங்கி நிறுத்தப்பட்டது. எனவே அரசு பில்டிங்காக இருந்தாலும் தனியாராக இருந்தாலும் விதியை மீறக்கூடாது, அப்ரூவல் வாங்கி. ஆக்கிரமிப்புகளை வந்து
இல்லை விதிகள் எதுக்கு? ஏன்னா சிஆர்செட்ல கட்டக்கூடாதுங்கிறது அவங்க பாதுகாப்புக்கு, நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கு எல்லாமே இருக்கு. ஸோ இந்த வழக்கை வைத்துக்கொண்டு ஹைகோர்ட் நிஜமாக நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டுட்டு ஒரு நாள் கண்டென்ட்டாக பாஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி நடவடிக்கை எடுத்தால் எவ்வளவு சதவீதம் அந்த வீடுகள் இடிக்கப்பட வாய்ப்பு இருக்கு சார்? இல்லை அவங்க என்ன கட்டி முடியுமா அப்படி? இல்லை G+1 அலௌடுமா, 0.9 FSI அலௌடு. ஆனால் பெரும்பாலான வீடுகளில் 0.9 தான் இருக்கும். ஏன்னா அவங்க சம்மர் வீடு இல்லை வீக்கெண்டில் தங்குறதுக்காக வந்திருப்பாங்க. அதுலேயே ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல்லாம் கட்டியிருந்தா. ஆனால் அதுலேயும் நான் என்னோட மொட்டை மாடியிலேருந்து பார்த்தா எனக்கு பீச்சை பார்க்கணுன்னு 3 மாடி 2 மாடி கட்டியிருந்தா அதெல்லாம் இடிக்க வேண்டி வரும். இப்போ எனக்கு தெரிஞ்சு விஜய் வீடு 3 மாடியோ என்னமோன்னு நினைக்கிறேன். மீதி பெரும்பாலான வீடுகள் 2 மாடிக்குள்ளே தான் இருக்கும். இதுலேயும் என்ன சொல்லுவாங்க, 2வது மாடியில் நாங்கள் வெறும் இந்த ரூஃப் தான் போட்டிருக்கோம், காங்கிரீட் போடலன்னெலாம் வரும். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளோ சட்டத்தின் ஓட்டைகளை உடைக்குதுன்னு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டெஸ்ட் கேஸாக ஹைகோர்ட் எடுத்துக்கிட்டு, அதே மாதிரி இனிமேல் யாராவது அங்கே காங்கிரீட்டே போடக்கூடாது. ஏன்னா காங்கிரீட் போடலன்னா மேஸ்திரி வந்துட்டு சார் கட்டினா பில்டிங் தாங்காதுன்னு சொல்லிடுவோம். ஸோ இதே மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் சொல்ல போகணுன்னா, ஜெயலலிதா அவர்கள் 99 வாக்கில் ஒரு கேஸில் அவங்க எலெக்ஷனில் நிற்கக்கூடாதுன்னு டிஸ்குவாலிஃபை ஆகி 2001 பதவியேற்று டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. அந்த எந்த வழக்கில் அவங்க டிஸ்குவாலிஃபை ஆனான்னு சொன்னாங்கன்னா, கொடைக்கானலில் எப்படி சிஆர்செட்ல G+1 தான் கட்டணும்னு இருக்கோ, அதே மாதிரி மலைகளில் 1500 அடிக்கு மேலே கடல் மட்டத்திலேருந்து மேலே போனால் கட்டக்கூடாதுன்னு இருக்குது. ஸோ அங்கே ப்ளசன்ட் ஸ்டே ஹோட்டல் அப்படின்னு ஒரு ஹோட்டல் 5 மாடி கட்டினாங்க. அதை ஒரு ஸ்பெஷல் சட்டம் போட்டு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இந்த ஒரு பில்டிங்கை மாத்திரம் நாங்கள் அனுமதி கொடுக்குறோம். அதை எதிர்த்து இது வந்து செஞ்சது தப்புன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டு அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணிச்சு. அப்போது ஒரு வீடியோவே இருக்கும், நீங்கள் கூகுளில் தேடினா அந்த ஓனர் காட்டுவார், சார் இது வந்து G+5 இல்லை சார், அது மலை ஸ்லோப்பில் எங்கள் பில்டிங் இருக்குது. ஸோ இது பேஸ்மெண்ட் 1, இது பேஸ்மெண்ட் 2, இது பேஸ்மெண்ட் 3, இதுக்கு மேலே ஒரு கிரவுண்டு ஃபஸ்ட்டுன்னு கதை விடுவார். ஸோ அதை இடிக்கணும்னு நாங்கள் எனக்கு தெரிஞ்சு அந்த பில்டிங் கூட இடித்த மாதிரி ஞாபகம் இல்லை. பட் அதுக்கப்புறம் அவங்க மன்னிப்பு கேட்டு அந்த வழக்குலேருந்து தப்பிச்சாங்க. அது அப்பீலுக்கு வர இருந்த நிலையில் திமுகவிற்கும் அதிமுகவும் ஒரு உடன்பாட்டில் ஆர்எஸ் பாரதி அந்த வழக்கை வாபஸ் வாங்கிக்கிட்டார். ஸோ பில்டிங் வயலேஷன்ஸ் என்பதை உச்சநீதிமன்றம் வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. நீங்கள் கூகுளில் போய் தேடினீங்கன்னா கொச்சினில் இதே மாதிரி மருது ஃப்ளாட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீர்நிலைக்கு அருகில் கட்டியிருந்த ஒரு பலமாடி பில்டிங் இடித்தது வீடியோவோட நெட்டில் நீங்கள் தேடலாம். ஸோ தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பெரிதாக எதுவும் இடித்ததில்லை. பட் இந்த கேஸ் ஒரு டெஸ்ட் கேஸாக வைத்துக்கொண்டு அட்லீஸ்ட் 2வது மாடி போன்றவைகளை இடித்து இனிமேல் யாரும் சிஆர்செட் ஜோனில் காங்கிரீட் வீடுகளே கட்டக்கூடாதுன்னு வரணும்.